எல்லாருக்கும் தெரிஞ்ச இஷ்யூ தான், கோயம்புத்தூர் இஷ்யூ. இந்த இஷ்யூல நிறைய பேர் செய்யாம பிளேம் பண்றீங்க. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்ட்டு பக்கத்து வீட்டுக்காரம்மா சொல்றாங்க, அந்த பெண் காணாம போகும்போது அந்த தாயார் குடித்த நிலையில இருந்தாங்க, அதாவது சரக்கு சாப்பிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதே தாய் பேட்டி கொடுக்குறாங்க, என்னுடைய கணவர் எனக்கு தெரியாம ஆம்புலன்ஸ்ல குழந்தையை ஏத்தின்னு போய் எரிச்சிட்டாங்கன்னு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு பேட்டா டிவி, நீ ரொம்ப சேட்டை பண்ற டிவி, நீ திமுக முட்டு கொடு அடிமையாவே ஆயிட்டியே. அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் அந்த பெண்மணி கிட்ட குழந்தைய காட்டாம எடுத்துன்னு போய் எரிச்சிட்டாருன்னு பேட்டா டிவி சொல்லுது. ஆனா அந்த தாயே என்ன பதிவு பண்றாங்கன்னா, எனக்கு தெரியாம என் கணவர் எடுத்துன்னு போயிட்டாரு. அவங்க வீடு நான் இந்த தெருல இருந்து அந்த தெருவிலயா இருக்கு. ஒரு வீட்டுல இருந்து ஒரு சடலத்தை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்குமா? அப்போ அவங்க எந்த நிலைமையில இருந்தாங்க, என்ன நடந்தது எதுவுமே தெரியாம இந்த பேட்டை ரொம்ப சேட்டை பண்றாங்க. இது மிகப்பெரிய தவறு. முழுமையா தெரிஞ்சிட்டு பதிவிடுங்க. துரிதமா செயல்பட்ட காவல்துறைக்கு உண்மையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு.